OEN 351 Drinking Water Supply and Treatment 2021 ரெகுலேஷன். ஸோ டிசம்பர் 12 வந்து இந்த எக்ஸாம் வந்து நடக்க போகுது. ஓகேவா? ஸோ அதில் 11A நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங். அதில் இருக்கிற சம்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வாட்டர் டிமாண்டு. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு கண்ட்ரி இருக்குது இல்லைன்னா ஒரு ஏரியா இருக்குது அப்படின்னா அங்கே இருக்கிற பீப்புளுக்கு பாப்புலேஷனுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி சம்ஸும் இதில் பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் தேர் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் அண்ட் கிரவுண்ட் வாட்டர் இதை படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் 11B பொறுத்தளவில் இம்பவுண்டிங் ரிசர்வாயர், நெக்ஸ்ட் செலெக்ஷன் ஆஃப் சோர்சஸ், நெக்ஸ்ட் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் குவாலிட்டி. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குவாலிட்டிலாம் இருக்கும், அதெல்லாம் படிச்சுக்கோங்க. அதுதான் இங்கே இருக்குது வாட்டர் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ ஒரு குறிப்பிட்டதுக்கும் எவ்வளோ அமௌண்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளூரைட்னா 0 to 1.5 இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. அண்ட் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேவா? ஃபிசிக்கல், கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 12A பொறுத்தளவில் இன்டேக் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்டேக் ஸ்ட்ரக்சருக்கு நல்ல டயக்ராம். ஸோ இந்த ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை பொறுத்தளவில் நல்ல டயக்ராம்ஸ் வரைங்க. ஸோ அது எந்த மாதிரி ப்ராசஸ் ஆகுது, ஸோ அது மாதிரி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணாலே மேக்ஸிமம் நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இன்டேக் ஸ்ட்ரக்சர்ஸ், அப்புறம் ஃபங்க்ஷன் ஆஃப் பைப்ஸ் அண்ட் கான்டெக்ட்ஸ் ஃபார் வாட்டர் பைப் மெட்டீரியல். நெக்ஸ்ட் ஹைட்ராலிக் ஆஃப் ஃப்ளோ இன் பைப்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க, எப்படி அந்த பைப்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அதெல்லாம். ஓகேவா? நெக்ஸ்ட் 12B வந்து கண்டிப்பாக இந்த லேயிங் ஜாயின்ஸ் அண்ட் டெஸ்டிங் ஆஃப் பைப்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அப்பரண்டசஸ், அப்புறம் நெக்ஸ்ட் செலெக்ஷன் ஆஃப் பம்ப்ஸ் அண்ட் பைப் மெட்டீரியல்ஸ். ஸோ இது வந்து மேபி ஒரு 6 மார்க்கில் கேட்கலாம். சப்டிவிஷனில் எப்படி நீங்கள் பம்பையும் பைப்பையும் நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க அந்த மாதிரி கூட கேட்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 13A வந்து யூனிட் ஆப்ரேஷன் அண்ட் ப்ராசஸ். ஸோ ஃபங்க்ஷன் அண்ட் டிசைன் ஆஃப் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு. ஸோ இது மேபி இது டிசைனாக கூட கேட்கலாம். ஓகேவா? ஸோ அது எப்படி வந்து இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டில் என்னென்ன டிசைன்ஸ்லாம் இருக்குது, எந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் எந்த ப்ராசஸ், ஸோ அந்த ப்ராசஸ்லாம் ஃபங்க்ஷன்ஸ்லாம் படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 13B பொறுத்தளவில் ஏரேட்டர்ஸ் ஆஃப் ஃப்ளாஷ் மிக்சர்ஸ், அப்புறம் கோஆகுலேஷன் அண்ட் ஃப்ளோக்குலேஷன். நெக்ஸ்ட் சாண்ட் ஃபில்டர்ஸில் ரேபிட் சாண்ட் ஃபில்டர்ஸ், ஸ்லோ சாண்ட் ஃபில்டர்ஸ். ஸோ அந்த டிஃப்ரென்ஷியேஷன்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் இண்டிவிஜுவலாக கூட தனித்தனியாக அந்த ஸ்லோ சாண்ட் ஃபில்டர்ஸ், ரேபிட் சாண்ட் ஃபில்டர்ஸ் வித் டயக்ராமோட கேட்பாங்க. அப்புறம் டிஸ்இன்ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ அதில் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 14Aல வந்து வாட்டர் சாஃப்ட்னிங். ஓகே, அதில் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது ஃபார் வாட்டர் சாஃப்ட்னிங். அதே மாதிரி டீசாலினேஷன். ஸோ எப்படி வந்து ரிமூவல் ஆஃப் சால்ட் ஃப்ரம் வாட்டர் அது. அப்புறம் RO பிளான்ட்டு. நெக்ஸ்ட் டீமினரைசேஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். ஸோ இதில் ஒரு இதுலேயும் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ஸோ அது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி 11B பொறுத்தளவில் அயன் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்து அயன் அண்ட் மேங்கனீஸ் ரிமூவல். அப்புறம் டீஃப்ளூரைசேஷன் ப்ராசஸ்லாம் இருக்குது, எப்படி வந்து ஃப்ளூரின்லேருந்து இதை எப்படி கம்மி பண்ணலாம், ஸோ அந்த ப்ராசஸ். அயன் அண்ட் மேங்கனீஸை எப்படிலாம் ரிமூவ் பண்ணலாம், ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அதில் வந்து சப்போஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், மெயின்டெனன்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ 15A பொறுத்தளவில் செலெக்ஷன் ஆஃப் பைப் மெட்டீரியல். இதே மாதிரி தான் அதுக்கு முன்னாடி நம்ம பம்ப் பார்த்தோம், அதே மாதிரி இங்கே செலெக்ஷன் ஆஃப் பைப் மெட்டீரியல் பார்த்துக்கோங்க. சர்வீஸ் ரிசர்வாயர். அதே மாதிரி இந்த நெட்வொர்க் டிசைன்ஸில் வந்து ப்ராப்ளம் இருக்குது, ஸோ அந்த ப்ராப்ளமும் பார்த்துக்கோங்க. லீக் டிடெக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? இந்த நெட்வொர்க் டிசைன் ப்ராப்ளம் கேட்டாலும் கேட்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன கேட்பாங்க அப்படின்னா இந்த லீக் டிடெக்ஷன் கேட்பாங்க. எப்படி சப்போஸ் ஏதாவது லீக் ஆச்சு அப்படின்னா அது எப்படிலாம் நம்ம டிடெக்ட் பண்ணலாம். அது அப்படி இல்லைனாலும் இந்த செலெக்ஷன் ஆஃப் பைப் மெட்டீரியல்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட் 15B பொறுத்தளவில் டிசைன் ஆஃப் வாட்டர் சப்ளை இன் பில்டிங்ஸ். பில்டிங்ஸ்க்கு எப்படி வந்து வாட்டர் சப்ளை கொடுப்பாங்க, இதை மேபி இதை பார்ட் சியில் கூட ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி கொடுத்து கேட்கலாம். நெக்ஸ்ட் ஹவுஸ் சர்வீஸ் கனெக்ஷன். ஸோ என்னென்ன கனெக்ஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க, இது சிங்கிள் ஸ்டோரியாக இருந்தால் எப்படி, டபுள் ஸ்டோரியாக இருந்தால் எப்படி, ஸோ அதுக்கு எப்படி கனெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க, அந்த டயக்ராம்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஃபிக்சர்ஸ் அண்ட் ஃபிட்டிங் சிஸ்டம், இது கொஞ்சம் நல்லாவே படிச்சுக்கலாம். இந்த ஃபிக்சர்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கூட படிங்க. நெக்ஸ்ட் சிஸ்டம் ஆஃப் பிளம்பிங் அண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளம்பிங். ஸோ எப்படிலாம் பிளம்பிங் அந்த பில்டிங்ஸில் எப்படிலாம் நம்ம பிளம்பிங் பண்ணுறாங்க, இது வந்து பம்பு கிடையாது, பிளம்பிங். ஓகேவா? அண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளம்பிங், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பிளம்பிங்ஸ் இருக்குதுன்னு சேர்த்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து எஸ்கே கார்க் அப்படிங்கிற ஒரு புக்கை கூட நீங்கள் ரெஃபர் பண்ணலாம், அதுலேயே மேக்ஸிமம் சில கண்டென்ட்லாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.